அப்னேரும் யோவாபும். அப்பொழுது அப்னேரை பின்பற்றிச் சென்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணிக் கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? தங்கள் சகோதரரை விட்டு பின் வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான். அதற்கு யோவாப், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யோவாப் எக்காலம் ஊதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள். அன்று ரா முழுவதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயீமுக்கு போனார்கள். யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களையெல்லாம் கூடிவரச் செய்தான். தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 360 பேரை மடங்கடித்தார்கள். அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாபும் அவன் மனுஷரும் இரா முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள். அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்னேர் தன் ஜீவனை காத்துக்கொள்ள ஓடுகிறான். தன்னுடைய சேவகரும் தாவீதின் சேவகரும் இனிமேல் யுத்தம் பண்ணக்கூடாது என்று அப்னேர் எதிர்பார்க்கிறான். அப்னேரின் சேனையில் உள்ளவர்கள் எல்லோருமே சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அவர்கள் முறியடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்னேரை பின் சென்ற பென்யமீன் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நிற்கிறார்கள். அப்னேரோடு கூட இப்போது பென்யமீன் புத்திரர் எல்லோருமே ஒரே படையாக கூடியிருக்கிறார்கள். அப்னேர் இப்போது மறுபடியும் தன்னுடைய சேவகருக்கு படை தலைவனாய் இருக்கிறான். யோவாபும் அபிசாயும் அப்னேரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அப்னேர் அவர்களிடம் தன்னை ஒரு படைத்தலைவன் போலவும் தன்னோடு கூட ஒரு சேனை இருப்பது போலவும் காண்பித்துக் கொள்கிறான். அப்னேருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. அவனால் இனிமேல் தொடர்ந்து ஓடவும் முடியாது, யுத்தம் பண்ணவும் முடியாது. அப்னேர் கிபியோனின் குளத்தண்டையில் இருந்தபோது வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் மண்ணட்டும் என்று முதலாவதாக சொன்னவன். அப்னேர்தான் யுத்தத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தவன். இப்போது அப்னேர் தன்னை யோவாபுக்கு முன்பாக தாழ்த்தி யுத்தத்தை நிறுத்திவிடுமாறு கேட்டுக்கொள்கிறான். அப்பொழுது அப்னேர் யோவாவை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்று பணிவோடு பேசுகிறான். அப்னேரின் வார்த்தைகளை கேட்டு யோவாப் ஆச்சரியப்படுகிறான். அப்னேர்தான் சண்டையை ஆரம்பித்து வைத்தவன். இப்போது அவன் சண்டையை நிறுத்திவிட்டு சமாதானமாய் இருக்க விரும்புகிறான். அப்னேர் இந்த யுத்தத்திலே தோற்றுப்போனான் என்பது உறுதியாயிற்று. அப்னேர் பட்டயத்திற்கு ஓய்வு கொடுக்க சொல்லுகிறான். பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ என்று அப்னேர் யோவாபிடம் கேட்கிறான். 2 பேரும் தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் முடிவிலே 2 பேருக்குமே கசப்பு உண்டாகும் என்று அப்னேர் நயமான வார்த்தைகளை பேசுகிறான். அப்னேர் மிகச்சிறந்த யுத்த வீரன். அவன் பெரிய தந்திரவாதி. அவனுக்கு பட்டயத்தாலும் யுத்தம் பண்ண தெரிந்திருக்கிறது, சாதுரிய வார்த்தைகளினாலும் யுத்தம் பண்ண தெரிந்திருக்கிறது. அப்னேரின் சேவகரும் தாவீதின் சேவகரும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பட்டயத்தினால் தொடர்ந்து யுத்தம் பண்ணினால் 2 சேனையிலும் ஜீவ சேதாரம் உண்டாகும். அவர்கள் எல்லோருமே கர்த்தருடைய ஜனம். முடிவிலே இஸ்ரவேல் ஜனத்தார் அழிந்து போவார்கள். அப்படிப்பட்ட அழிவு தங்களுக்குள்ளே வரக்கூடாது என்று அப்னேர் யோவாபுக்கு ஆலோசனை சொல்லுகிறான். யோவாப் அப்னேரின் வேண்டுகோளை அங்கீகரிக்கிறான். யுத்தத்தை நிறுத்த சம்மதிக்கிறான். யோவாப் அப்னேரை பார்த்து, இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் இப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். அதன் பின்பு யோவாப் எக்காலம் ஊதுகிறான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் இஸ்ரவேலரை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விடுகிறார்கள். இந்த யுத்தத்திலே தாவீதின் சேவகர் அப்னேரின் சேவகரால் முறியடிக்கப்பட்டிருந்தால்
அப்னேர் யுத்தத்தை நிறுத்தி இருக்க மாட்டான். அப்னேர் தாவீதின் சேவகரை மொத்தமாய் சங்காரம் பண்ணி விடுவான். இஸ்ரவேலின் சேனையில் உள்ளவர்களும் தாவீதின் சேனையில் உள்ளவர்களும் சகோதரர்கள் என்பதை அப்னேர் நினைத்து பார்க்க மாட்டான். ஆனால் அப்னேருக்கும் அவனுடைய சேனையில் உள்ளவர்களுக்கும் தோல்வி உண்டானதினால் இப்போது அவன் நயமான வார்த்தைகளை பேசி யுத்தத்தை நிறுத்துகிறான். தன்னுடைய சேனையில் அதிகமான ஜீவ சேதாரம் உண்டாவதை அப்னேர் தடுத்து விடுகிறான். இந்த யுத்தத்தில் தாவீதின் சேவகருக்கு ஜெயம் உண்டாயிற்று. யோவாபுக்கு இது நன்றாய் தெரியும். ஆனாலும் இப்போது யோவாபும் தாவீதின் சேனையில் உள்ளவர்களும் அப்னேரையும் அவனுடைய சேனையையும் பின்தொடராமல் அவர்களோடு யுத்தம் பண்ணாமல் நின்று விடுகிறார்கள். தாவீதின் சேனையில் உள்ளவர்கள் தங்களை பின்தொடர மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் தங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண மாட்டார்கள் என்பதையும் அப்னேர் உறுதி பண்ணிக் கொள்கிறான். அன்று ராத்திரியிலே அப்னேரும் அவன் மனுஷரும் இரா முழுவதும் அந்தரவெளி வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயீமுக்கு போகிறார்கள். பித்ரோன் என்னும் பெயருக்கு பாறையான இடம் அல்லது குறுகின மலை இடுக்கு என்று பொருள். யோர்தானுக்கு கிழக்கு பகுதியில் இந்த இடம் அமைந்துள்ளது. மகனாயீம் என்னும் பெயருக்கு 2 பாளையங்கள் என்று பொருள். யாக்கோபு இந்த இடத்திற்கு மகனாயீம் என்று பெயரிட்டார். ஏசா 400 பேருடன் வந்தபோது தேவதூதர்களின் 2 சேனைகள் யாக்கோபை இங்கு சந்தித்தார்கள். யோவாப் அப்னேரை பின்தொடராமல் ஜனங்களையெல்லாம் கூடி வரச் செய்கிறான். யோவாபும் அவன் மனுஷரும் இரா முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேருகிறார்கள். இரண்டு சேனைகளும் எங்கே இருந்து புறப்பட்டார்களோ அங்கேயே திரும்பி போகிறார்கள். ஆனால் 2 சேனையிலும் உயிர் சேதம் உண்டாயிற்று. தாவீதின் சேனையை விட அப்னேரின் சேனையில் அதிகமான உயிர் சேதம் உண்டாயிற்று. தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருக்கிறார்கள். தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 360 பேரை மடங்கடித்திருக்கிறார்கள். தாவீது 20 பேரை இழந்தார். அப்னேர் 360 பேரை இழந்தான். இந்த வசன பகுதியில் ஆசகேல் அடக்கம் பண்ணப்பட்ட சம்பவமும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லகேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அடக்கம் பண்ணுகிறார்கள். தாவீதின் மனுஷர் இரவு முழுவதும் 22 மைல் நடந்தார்கள். அப்னேரும் அவன் மனுஷரும் தங்கள் ஸ்தலத்திற்கு 50 மைல் நடந்தே போனார்கள். தாவீதின் சேவகரில் யுத்தத்திலே செத்துப்போன 19 பேரையும் யுத்த களத்திலேயே அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் ஆசகேலின் சரீரத்தை மாத்திரம் பெத்லகேமுக்கு கொண்டு வந்து அங்கே அவனுடைய தகப்பன் கல்லறையிலே விசேஷமாய் அடக்கம் பண்ணுகிறார்கள்.